Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தனியார் பள்ளியில் 5 வயது சிறுமி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேதுபதி நகர் பகுதியைச் சேர்ந்த இளங்கோ பவானி தம்பதியரின் 5 வயது மகள் தேஜாஸ்ரீ யூகேஜி படித்து வந்த நிலையில் சனிக்கிழமை காலை பள்ளியில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரை மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மாணவியின் உயிரிழப்பிற்கு தனியார் பள்ளியின் அலட்சியமா, அரசு மருத்துவமனையின் மெத்தனமா என சந்தேகம் எழுந்துள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை வலியுறுத்தி திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தலின் போது திமுக அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடியாத திமுக அரசு கைது செய்தது. இதனை கண்டித்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட MRP செவிலியர்கள் பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கொல்லண்ணம்பட்டி கிராமத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி சாலையில் தேங்கியது. இந்த நிலையில் தேங்கிய தண்ணீரில் பொதுமக்கள் தங்களது கால்நடைகளையும் செல்ல பிராணிகளையும் குளிப்பாட்டியதுடன் வாகனங்களையும் சுத்தம் செய்தனர். இதனிடையே உடைப்பு குறித்து தகவல் அளித்தும் விடியாத அரசின் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்களுக்கான வாக்காளர் சிறப்பு முகாம் தொடங்கியது. சென்னையில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த சிறப்பு முகாமில் விடுபட்டவர்கள் மட்டுமல்லாமல் புதிதாக பெயர் சேர்க்க விரும்புபவர்களும் விண்ணப்பங்களை அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு படிவம் 6, பெயர் தவறாக சேர்க்கப்பட்டிருந்தால் படிவம் 7, முகவரி மற்றும் தொகுதி மாற படிவம் 8 ஆகியவற்றை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக ஓட்டு போட்டுன்னு இருக்கிறேன். பொன்னன் ஸ்ட்ரீட்டு பாகம் நம்பர் 6, எழும்பூர் தொகுதி. கரெக்டாக நான் எழுதி கொடுத்தேன். என் பேர் இல்லை, எங்கள் அப்பா பேர் இல்லை, என் தம்பி பேர் இல்லை, எங்கள் ஒய்ஃப் பேர் இல்லை. இப்போ பாகம் ஃபார்ம் 6 வாங்கி எழுத வந்துக்கிறேன். புது ஓட்டர் இல்லை, பழைய ஓட்டர். நான் இப்போ புது ஓட்டராக எழுதி கொடுக்க வந்துக்கிறேன் ஃபார்மு. இந்த இதுவாவது இருக்குமா என்னன்னு தெரியல. எழுதி கொடுக்குறதாவது கரெக்டாக வருமா வராதான்னு தெரியல. இன்டர்நெட்லேயும் செக் பண்ண என்னோடய பேர் இல்லை, எங்கள் தகப்பனார் பேர் இல்லை, மனைவி பேர் இல்லை, எங்கள் தம்பி பேர் இல்லை. மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் சென்ற ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த வட மாநிலத்தவர்கள் 80 பேர் பிடிபட்டனர். மதுரையில் இருந்து புறப்பட்ட பயணிகள் ரயிலில் 400க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் பயணம் செய்துள்ளனர். அவர்களில் ஒரு சிலரிடம் டிக்கெட் பரிசோதகர் சோதனை செய்தபோது அவர்கள் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து கூடுதலாக டிக்கெட் பரிசோதகர்கள் வரவழைக்கப்பட்டு அனைத்து பெட்டிகளிலும் பயணித்த வட மாநில பயணிகளிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 80 பேர் டிக்கெட் இல்லாமல் பயணித்தது தெரிய வந்ததை அடுத்து அவர்களிடம் தலா 300 ரூபாய் வீதம் 24,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே கொண்டக்கரை ஊராட்சியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலை சீரமைக்கப்படாததை கண்டித்து கனரக வாகனங்களை சிறைப்பிடித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொண்டக்கரையில் இருந்து குருவிமேடு செல்லும் சாலை சேதமடைந்து உள்ளதால் வாகனங்களை இயக்குவதில் கடும் சிரமம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சேதமடைந்த சாலை நீண்ட காலமாக சீரமைக்கப்படாததை கண்டித்து கனரக வாகனங்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் தேர்தலுக்கான நாடகத்தில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் கொங்கனாங்குறிச்சி பகுதியில் கல்குவாரியில் இருந்து வெடித்து சிதறும் கற்கள் விவசாய நிலங்களில் விழுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரிய அளவிலான பாறாங்கற்கள் விவசாய நிலங்களில் விழுவதால் பயிர்கள் சேதமடைவதாகவும் அவ்வப்போது மக்கள் மீது விழுந்து காயங்கள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒருபுறம் காட்டுப்பன்றிகளால் விவசாயம் பாதிக்கப்படும் நிலையில் தற்போது கல்குவாரிகளாலும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் கண்டு கொள்ளாமல் இருப்பதாகவும் விவசாயிகள் சாடியுள்ளனர். அந்த குவாரியிலேருந்து செதறி வர்ற கற்கள் எல்லாம் எங்கள் நிலத்தில் வரனால நாங்கள் பயிர் செய்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. வேலை செய்யவும் பயமாகவும் இருக்குது. அதனால் ஒரு அரைக்குறுக்கம் ஒரு ஊர்க்கம் சம்மந்தமாக நாங்கள் விவசாயமே பண்ண முடியல, தரிசாக கிடக்கு. இப்போ மக்காச்சோளம் பயிரிட்டுருக்கோம். இப்போ கோடையில் உளுந்து போட்டால் உளுந்து ரொம்ப சேதமாகிடுச்சு. இப்போ மக்காச்சோளம் போட்டிருக்கோம். மக்காச்சோளம் ஒவ்வொரு கல்லுக்கும் 10-20 பயிர் விழுந்ததுன்னா ஒரு நாளைக்கு 10 கல் 20 கல் உள்ளே விழுகுது. நிலம் பூரா கல், பெரிய பாறாங்கல்லாம் இருக்குது.
விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளதால் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான இப்பகுதிகளில் 6500 ஏக்கரில் நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்போது நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் வத்திராயிருப்பு பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் தனியாருக்கு குறைந்த விலைக்கு நெல்லை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை உடனே திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் வெள்ளாளப்பட்டி ஊராட்சியில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக வெள்ளாளப்பட்டி ஊராட்சியில் ஆக்கிரமிக்கப்பட்ட சாலையை மீட்க வேண்டும், பாலத்தை சீரமைக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் விடியாத திமுக அரசு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக பொதுமக்கள் போஸ்டர் மூலம் எச்சரித்துள்ளனர். ஒரே அதிகாரி கூட கீழே இருக்கிற அதிகாரிங்க கரப்ஷன் கமிஷன் தான் ஓடிங்கிறாங்களே வழி பொதுமக்கள் நலனை எடுக்கிறது இது வன்மையாக கண்டிக்கிறோம். இதே நத்தம் வழியில் வந்து குறுகிய சாலை 10க்கு மேற்பட்டவர் அடிபட்டுங்கிறாங்க. இது உண்மை என்பது உறுதியாக எங்கள் கோரிக்கை ஏற்கவில்லை என்றால் நாங்கள் உறுதியாக வந்து தேர்தலை புறக்கணிப்போம் என்று ஒரு மனதாக முடிவு செய்துள்ளோம். கன்னியாகுமரி மாவட்டம் பரமாத்மலிங்கபுரம் அருகே தகாத வார்த்தைகளில் திட்டி காலணியால் தாக்கி அவமானப்படுத்தியதால் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டது அம்பலமாகியுள்ளது. நேதாஜி நகர் பகுதியில் பள்ளி முடிந்து பக்கத்து வீட்டுக்காரர் பொன்னுராஜன் என்பவரது ஆட்டோவில் வந்த பள்ளி மாணவியை அவரது மனைவி சந்திரா தகாத வார்த்தைகளில் திட்டி காலணியால் தாக்கி அவமானப்படுத்தியதால் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக மாணவியின் தாய் வேதனை தெரிவித்தார். மேலும் விடியாத திமுக அரசின் ஏவல் துறையினரிடம் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்யாமல் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். நீ எப்படி ஏறலாம், நீ என்ன இதுல நீ ஏறலாம், புள்ளைய விட்டுல 2-3 அடி அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது அவன் அம்மா வந்தான். நான் என் பிள்ளைய அடிக்கிறேன்னு தடுத்தேன். என்ன செருப்ப கலத்தியா கழுத செருப்ப கலத்தியா அடிக்க வரான். என்ன அடிச்சு என் சின்ன பிள்ளைய அடிச்சு என் பிள்ளைய கேட்காத சடங்கான பிள்ளை 11 படிக்கிறான். கேட்காத தகாத வார்த்தையில பேசி நீ தப்புதம்மா அசிங்கம்மா என் பிள்ளைய பேசிட்டு என் பிள்ளைய கொன்னுட்டாங்களே. அனுமன் ஜெயந்தியையொட்டி தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து சுவாமியை வழிபட்டனர். அனுமன் ஜெயந்தியையொட்டி சுவாமிக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகளில் வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயருக்கு பாலபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் தாழ்வாக பறக்கும் சிறிய ரக விமானத்தால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. துறையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக விவசாய விளைநிலங்களில் சிறிய ரக விமானம் தாழ்வாக பறந்து செல்வதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் விமானம் தொடர்பாக எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவலும் கிடைக்கப் பெறாததால் பொதுமக்களிடையே குழப்பமும் அச்சமும் நிலவி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அம்மையார்குப்பம் ஊராட்சியில் சாலையை விரிவாக்கம் செய்த பின்னரே கால்வாய் கட்டும் பணியை தொடங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்த பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். அம்மையார்குப்பம் ஊராட்சியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால் கால்வாய் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சாலையை விரிவாக்கம் செய்த பின்னரே பணிகளை தொடங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தும் பொதுமக்களை விடியாத திமுக அரசு போலீசாரை கொண்டு கைது செய்து சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே நாகவேடு பகுதியில் அமையவுள்ள அரசு மதுபான கடையை மாற்று இடத்திற்கு மாற்ற கோரி அப்பகுதி மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவியிடம் கோரிக்கை வைத்தனர். நாகவேடு பகுதியில் அரசு மதுபான கடையை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்துள்ளன. இந்நிலையில் அப்பகுதியில் மதுபான கூடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுபான கூடத்தை மாற்று இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவியிடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து மதுபானம் அமையவுள்ள பகுதிக்கு நேரில் சென்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி அரசு மதுபான உரிமையாளரிடம் கூறி அங்கு மதுபான கூடம் அமைப்பதை தடுத்து நிறுத்தினார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவிக்கு நன்றி தெரிவித்தனர்.
திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் அருகே சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யாததை கண்டித்து அரசு ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரித்தனர். மாருதி நியூ டவுன் பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் முதல் அனைவரும் பாதிக்கப்படுவதாகவும், இதேபோன்று தெருவிளக்கு வசதி இல்லாததால் இரவு நேரத்தில் நடமாட முடியாத நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அரசியல்வாதிகள் முதல் அதிகாரிகள் வரை முறையிட்டும் அலட்சியப்படுத்துவதாகவும், இனியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் திமுக அரசுக்கு பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ரோடு இருந்தால் தானே இந்த செடிங்க, ரோடுங்க இருந்தால் தானே போயிட்டு வரதுக்கு ஒரு வசதி இருக்கும். எந்த வசதி அடிப்படையான வசதியே கிடையாதுங்க. வாழ்ந்து நிற்கிறோம் ஏதோ ஒரு தீவு உள்ள அத்தி தீவு உள்ள இருக்கிற மாதிரி. வர்றாங்க, ஓட்டு கேட்குறாங்க, பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த ஓட்டு எலெக்ஷன் அன்றைக்கி இல்லை அந்த 4 லைட் எரியும், அதுக்கப்புறம் எரியாது. தலைவருங்களாம் வந்து சரிப்பா இன்னைக்கு பண்ணிடுறோம்ப்பா, அந்த அன்றைக்கி வராங்க பாருங்க, அன்றைக்கி அந்த லைட் எரியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 நாள் லைட் எரியும், 3வது லைட் எரியும். போய் சொன்னச்சிக்கோ அனுப்புகிறோம்ப்பா, வர்றது கிடையாது. யாரும் இங்கே வந்து எட்டி பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ வரல, யார் கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் கூட வரல. திண்டுக்கல்லில் சேதமடைந்துள்ள சாலைகளில் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பழனி மற்றும் வத்தலக்குண்டு பகுதியில் இருந்து கொடைக்கானல் செல்லும் சாலைகள் சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் வத்தலக்குண்டு செல்லும் பிரதான சாலையில் 2 சக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விடியாத அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலைகளை முறையாக சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர்.